ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஒரு டிசபிள் பட்டன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேக் ஆஃப் ஃபீட்பேக். இந்த டிசபிள் பட்டன்ல உள்ள ஒரு பெரிய இஷ்யூவே அது எந்த ஒரு ஃபீட்பேக்கும் குடுக்காது. எதனால ஒரு யூசரால அத கிளிக் பண்ண முடியல அப்படிங்கிறத அது சொல்லவே செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் இத யோசிங்களேன். நெறைய ஃபீல்ட பார்க்குறீங்க. அந்த ஃபீல்ட ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணணும்னு நெனைக்கும்போது, கன்டின்யூ டிசபிள்ல இருக்கு. நம்ம தாட் என்னவா இருக்கும்? ஒருவேள நம்ம தான் இத மிஸ் பண்ணிட்டோமா? இல்ல இன்டர்நெட் தான் ஸ்லோவா இருக்கா? இல்ல ஆப் தான் ஒர்க் ஆகலையான்னு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சொல்லாம, அது பாட்டுக்கு டிசபிள்லயே இருக்கும். நேச்சுரலான யூசர் ஃப்ளோவ இது பிரேக் பண்ணுது. நார்மலா ஒரு ஃப்ளோ எப்படி இருக்கும்? நீங்க ஃபில் பண்ணுவீங்க, கன்டின்யூ குடுப்பீங்க. அது ஒரு ஃபீட்பேக் தரும். அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கன்டின்யூ பண்ணுவீங்க. ஆனா, இந்த டிசபிள் பட்டன்னால யூசர் ஒரு டெட் எண்ட்ல போய் மாட்டிக்குவாங்க. ஸ்மூத்தா கன்டின்யூ பண்ண வேண்டிய ஃபார்ம்ல உங்கள ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணி என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண வைக்குது. காக்னிட்டிவ் லோட் இன்கிரீஸ் ஆகுது. யூசர் தானே எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஃபீல்ட்ஸு, ஸ்டெப்ஸு, இன்டர்நெட்டு, ஆப் எரரு. கரெக்ட்டா கைட் பண்ண வேண்டிய இன்டர்ஃபேஸ் அந்த ஒரு நேரத்தில அவங்களோட மென்டல் எஃபோர்ட்ட இன்கிரீஸ் பண்ணுது. கடைசியா டிசபிளா இருக்கிற பட்டன எனபிள் பண்றதுக்காக நம்ம இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற பசில சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. டோன்ட் மேக் மீ திங்க் அப்படிங்கிற ஒரு யூசபிலிட்டியோட பிரின்சிபல வயலேட் பண்ணுது. அதாவது யூசர தேவையில்லாம யோசிக்க வைக்காதீங்கப்பா. அதுக்காக தான் இன்டர்ஃபேஸே வச்சிருக்கோம். இன்டர்ஃபேஸ் யூசர்ஸ கைட் தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபலோட கான்செப்ட்டே. கலர் கான்ட்ராஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ட இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. டிசபிளா இருக்கிற எலிமெண்ட் யூசுவலா லோ கான்ட்ராஸ்ட்டா இருக்கிற கிரே கலரோ இல்ல ரெட்யூஸ்டான ஒபாசிட்டியோட இருக்கும். இப்படி இருக்கிறதுனால WCAGயோட கலர் கான்ட்ராஸ்ட் ரிக்வயர்மெண்ட்ட இவங்க மீட் பண்ண மாட்டாங்க. இதனால நெறைய யூசர்ஸ்க்கு அது தெரியாமலும் இருக்கும். முக்கியமா ஐ சைட்ல இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு. இது பத்தி பேசும்போது தான் தோணுது, கலர் கான்ட்ராஸ்ட், ஆக்சஸிபிலிட்டி இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸ ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு ஆப்ஷன் எதனால அத யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதே கன்வே பண்ணல அப்படின்னா, அந்த யூசர் அங்க ஸ்ட்ரக் ஆகி கன்ஃப்யூஷன்ல தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் Apple MacBook வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். Appleஓட வெப்சைட்டுக்கு போய் MacBook சூஸ் பண்ணி அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கொஞ்ச நேரமா மண்டைய குழப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன ஸ்கிப் பண்ணதுனால, அதுக்கப்புறம் வந்த எந்த ஒரு ஆப்ஷனையும் என்னால சூஸ் பண்ண முடியல. அண்ட் இத நானா தான் கண்டுபிடிக்கிற மாரி இருந்தது. இதெல்லாம் தான் டிசபிள் பட்டன்ல உள்ள பிரச்சனைகள். ஓகே, இப்ப தான் நமக்கு டிசபிள் பட்டனோட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. ஃபுல் வீடியோவ கீழ இல்லன்னா சேனல்ல கிளிக் பண்ணி பாருங்க.